வித்தியாசமான விழா, நடத்தப்பட வேண்டிய விழா. இது பல காலமாக நான் நினைத்து கொண்டிருந்தது. பலரும் நினைத்திருக்கலாம் நல்ல ஐடியா, நான் யாரும் செய்யலைன்னா முதல் தடவையா கேரக்டர்ஸே வந்தது. அது மாத்திரம் இல்லை, இது வெற்றி விழாலாம் இல்லைங்க. வெற்றி விழா நான் எப்போ கொண்டாடினேங்கிறது சொல்கிறேன். 40 நாளில் ஒரு நல்ல படத்தை எடுத்து இன்னையோட முடிஞ்சது ஷூட்டிங்னு சொன்ன அன்னைக்கே எனக்கு வெற்றி விழா. ஏன்னா அதுவே பெரிய விஷயம். ப்ரொடியூசருக்கு வெற்றி, அது டேபிளில் வெற்றி. அதை செய்து காட்டிய ஜீத்துவுக்கு நாங்கள் அன்னைக்கே வெற்றி விழா எடுத்துட்டோம். ஆனால் இது உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய விழா. இது எதுலேருந்து கடன் பாக்கி இருக்குன்னா, என்னுடைய அவ்வளவு துறக்கதையிலேருந்து ஒரு நல்ல படத்தை எடுத்து சென்றதற்காக. வியாபாரத்தில் நிறைய படங்கள் பண்றோம், வெவ்வேறு விஷயங்கள், பல காம்ப்ரமைசஸ் செய்துக்கிட்டு நாங்கள் செய்யும் படங்களை விட இந்த மாதிரி படங்கள் எங்களுக்கு, எங்கள் மன திருப்திக்கும் உங்கள் மன திருப்திக்கும் ஆளாவது ரொம்ப வியத்தகு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. அது இந்த மாதிரி நடந்திருக்கு. இதை கொண்டாடுவதற்கு முன் அதை கொண்டு சேர்த்த உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமையாகிறது. ஏன்னா அடுத்த வாட்டி ஒரு நல்ல படத்துக்கு நீங்க இதை செய்யணுங்கிறது ஒரு அச்சாரம் தான். அது என் படமாக இருக்க வேண்டியதில்லை. தயவுசெய்து என் படத்துக்கெல்லாம் செய்யுங்க. நல்ல தமிழ் படத்தை இப்படி தூக்கி பிடியுங்கள். அது செய்தீர்களே ஆனால் மீண்டும் நல்ல நல்ல தமிழ் படங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் என்னையும் என் சகோதரர்களையும் வந்தடையும். அதுக்காகத்தான் இதை நான் முக்கியமா சந்தோஷமா, இது என்னது 36 ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்குள்ள எண்ணத்துக்குள்ள கொண்டாடணுங்கிற ஒரு எண்ணத்தை எல்லாம் கைவிட்டு விட்டு உங்களுக்கு, ஊடகங்களுக்கு நன்றி சொல்ல, பத்திரிகையாளர்களுக்கு நன்றி சொல்ல, உங்களுக்கு நன்றி சொல்வதன் மூலம் ரசிகர்களுக்கும் இது நன்றி சொல்லும் ஒரு வேலையாகிவிடும் என்ற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கிறோம். டைரக்டர் அவர்கள் இந்த சுயம்புலிங்கத்தை போலவே ஒரு ரகசியத்தை எங்கே என்று தெரியாமல் புதைத்து வைத்து விட்டார். அது யார் காலுக்கு அடியில் இருக்கிறதோ தெரியாது. ஆனால் அது எப்படி இருந்தாலும் இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல நம்பிக்கை உள்ள கலைஞனால் தான் இன்னொரு நடிகனை பாராட்ட முடியும். நான் இந்த படம் பார்த்து அதை செஞ்சிட்டேன். ஆனால் மோகன்லால் அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டது. நண்பர்களும் சிலர் அதற்கு இந்த படம் பண்ணா கமல் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த பெருந்தன்மைக்காகவும் பரிந்துரைக்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்னங்க பட சான்ஸ் குறைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கலாம். எதுக்கு இப்படி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பட சான்ஸ் ரொம்ப குறைவு எல்லா நடிகர்களுக்குமே. அந்த மாதிரி கிடைக்கும் போது அதை நாங்களும் கொண்டாட வேண்டும், நீங்களும் கொண்டாட வேண்டும். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். முக்கியமாக காலந்தாழ்ந்து சில படங்கள் கொண்டாடப்படும், அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு உட்பட. பல இணையதளங்களில் பல பழைய படங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நன்றாக இருந்தது. அது அப்போ சொல்லியிருந்தா ப்ரொடியூசர் சந்தோஷமா இருந்திருப்பாரு, நான் அதை விட சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனால் காலத்தில் செய்த நல்ல செயல் இது. அன்றே செய்த இந்த நன்றி எங்களை நல்ல தமிழ் சினிமாவையும் வாழ வைக்கும் என்று நான் நம்புகிறேன். இங்க இருக்கிற எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் பிரிந்து போகும்பொழுது ஒரு சிறிய கண் நினைவு இருந்தது அவர்களுக்கு எல்லாருக்குமே. அது என்னமோ ஒரு கேம்ப் முடிஞ்சு ஒரு சந்தோஷமா, ஹாலிடே முடிஞ்சு காலேஜ் கேம்பஸ் மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. இங்கே பங்கு பெறாத இன்னொரு முக்கியமான ஒரு நண்பர் ஜெயமோகன் அவர்கள், பெரும் பங்கு அவருக்கு இருக்கிறது. சுகா அவர்களும் ஜெயமோகன் அவர்களும் நட்புடன் இரு எழுத்தாளர்கள் எந்த சுய செருக்கையும் காட்டிக்கொள்ளாமல் அதெல்லாம் இருப்பதற்கான எல்லா தகுதியும் உடைய இருவர் மிக சந்தோஷமாக நண்பர்களாக இருந்து படத்தின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே தங்களின் விவாதங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள். எங்களுக்கு பார்ப்பதற்கு அது நன்றாக இருந்தது. இதுல என்னன்னா, அந்த ஒரு அரங்கத்துக்குள்ள பல டைரக்டர்களும் பல எழுத்தாளர்களும் ஒரு சிறிய அறையில் இருந்து கொண்டு எந்த விதமான அதாவது நான் செய்தது என் பைபிள், இதை யாரும் மாற்றக்கூடாது என்றெல்லாம் சொல்லாமல், முக்கியமாக ஜீத்து ஜோசப் அவர்கள்
இப்படி திரும்பலாம், லெஃப்ட்ல திரும்பலாமா, ரைட்ல திரும்பலாமான்னு அவர் போட்டு வச்ச மேப்ல கரெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் பதட்டம் இல்லாமல் கேட்டுக்கிட்டு எது நல்ல வழியோ அதை தேர்ந்தெடுக்கும் ஒரு உன்னதமான கலைஞர். அது எனக்கு பிடித்திருந்தது. இன்னும் பல படங்கள் இத்தனை பேருடன் சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை என் மனத்தில் வளர்த்து விட்டது. அவர்களுடைய திறமை, ஊக்கம் என்று சொல்லலாம். தயாரிப்பாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் சுரேஷ் பாலாஜி அவர்களுக்கும் கூட நின்று தோள் கொடுத்த ஜார் சித்தாரா அவர்களுக்கும் அந்த 40 நாள்ல முடியறதுக்கு அவங்களும் காரணமானவர்கள். இல்லைன்னா ஒரு சின்ன பிசையாக இருந்தால் ஒன்றும் இல்லை, சுயம்பலிங்கத்தோட தாயத்து வரலன்னு வெயிட் பண்றதெல்லாம் நடக்கும் சினிமாவில். கழுத்துல போட்டிருந்தது, கையில கட்டிருந்தது, தாயத்து வரலன்னு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவும் மழை வெயில் எல்லாவற்றையும் கடந்து வெவ்வேறு ஊர்கள் சென்று இந்த படத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். மழை பெய்யும், செட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நனையும், இருந்தாலும் காலதாமதமின்றி அனைத்தும் நடந்தேறின. அது நானும் தயாரிப்பாளர் என்பதனால் எனக்கு சற்று பொறாமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இதற்கான நிஜமாகவே நான் இவர்களுடைய திறமையை மதிக்கிறேன் என்பதற்கு இதே லைன் ப்ரொடக்ஷன் யூனிட் அடுத்து என்னுடைய தூங்காவனத்திற்கும் வேலை செய்கிறார்கள் என்பதுதான் அதற்கு சாட்சி. இனியும் தொடர்ந்து இதில் நடித்த பல கலைஞர்கள் என் படத்தில் நடிப்பார்கள் என்பதற்கு ரசிகர்கள் கொடுத்த பலம், அந்த ஆர்வம். ஐயோ, இவ்வளவு பிரமாதமான நடிகர்கள் நம்ம கையில இருக்காங்க, நம்ம வெளியே போய் தேடிட்டு இருக்கோமே என்று மீண்டும் எனக்கு ஒரு முறை நினைவுபடுத்திய ரசிகர்களுக்கும் நன்றி. அத்தனை பேரும் திறமையானவர்கள். செட்ல இருக்கும்போது எனக்கு ஒரு நடிகனாக அந்த சந்தோஷம். என்னுடைய மாத்திரம் நன்றாக இருந்து பிரயோஜனம் இல்லை. படம் இந்த மாதிரி வெற்றி பெற வேண்டும் என்றால் அத்தனை பாத்திரங்களும் நன்றாக இருக்க வேண்டும். அதை தொழில்நுட்ப கலைஞர்கள், முக்கியமாக நடிப்பவர்களும் அதை பெருமையாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அதை எல்லாருமே பண்ணாங்க, எல்லாருமே செஞ்சாங்க. டப்பிங் வரையிலும் பல திருத்தங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். அதற்கெல்லாம் பரிசாக, அந்த வியர்வைக்கு பரிசாக உங்களுடைய கரகோஷங்கள் வந்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இது ஒரு வித்தியாசமான விழா. அதில் நீங்கள் இந்த சிறு அறிவிப்புடன் வந்து சேர்ந்து எங்களையும் பெருமைப்படுத்தி விட்டீர்கள். அதற்கு நன்றி. வணக்கம்.